மன்னார் நீதிமன்றத்தின் முன் துப்பாக்கிச் சூடு, பிரதான சந்தேக நபர் உள்ளடங்கலாக 2 கைது. தனக்கு எதிராக பேச வேண்டாம் என அர்ச்சுனா எம்பியிடம் கெஞ்சிய என்பிபி பிரதி அமைச்சர். சட்டவிரோத பௌத்த விகாரை அமைதியை கொண்டுவராது, முன்னாள் எம்பி சுரேஷ் தெரிவிப்பு. 90 நாட்கள் சிறையில் அடைக்கப்படவிருந்த டக்ளஸ், சிஐடி அதிகாரிகளுக்கு காத்திருக்கும் சவால். வடமாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்திற்கு புதிய தலைவர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட மணல் சுரண்டல். டிட்பாவில் பாதிக்கப்பட்ட வீடுகள், நட்டஈடு தொடர்பில் வெளிவந்த மாற்றங்கள். பிரச்சினையல்ல, தீர்வே முக்கியம், நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார உறுதி. மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளடங்களாக 2 சந்தேக நபர்களை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது: மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த ஜனவரியன்று 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அதன்படி கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவும் மன்னார் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவும் இணைந்து நேற்று தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் உள்ள ஒரு விடுதியில் ஒரு கைக்குண்டுடன் மறைந்திருந்த மேற்படி குற்றத்தை திட்டமிட்ட பிரதான சந்தேக நபரும் அவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். சந்தேக நபர்கள் 22 மற்றும் 38 வயதுடைய உயிலங்குளத்தில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மன்னார் மாவட்ட மக்கள் மத்தியில் பாரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் கதைப்பது சரி என்று சொல்கின்றார், அவர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்கின்றனர். வீடமைப்பு பிரதி அமைச்சர் டிபி சரத் தனக்கு எதிராக பேச வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சினார் என அர்ச்சுனா ராமநாதன் எம்பி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வடக்கில் 2499 வீடுகள் வழங்கப்பட உள்ளது. அந்த வீடுகளை கட்டித்தாருங்கள், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று கூறினேன். இந்த வீடுகளுக்கு 2018 தொடக்கம் 2019 ஆண்டுகளில் 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை வழங்கியுள்ளனர். அந்த பணத்தில் தூண்கள் எழுப்பப்பட்டு கூரைகள் போடாமல் பல ஆயிரம் வீடுகளின் நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டபடி இருக்கின்றன. பிரதியமைச்சர் டிபி சரத்திடம் கேட்டேன், இம்முறை பாதீட்டிலாவது இந்த வீடுகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டபோது அதை அவர் ஒத்துக்கொண்டு செய்து தருவதாக கூறியிருந்தார். சிலர் வீடுகள் இல்லாமல் இருக்கின்றனர் என்றேன். ஆனால் அமைச்சருக்கு தெரியாது. அந்த வீடுகளை கட்டி நீங்களே மக்களுக்கு கொடுத்து அரசியல் செய்து கொள்ளுங்கள். நான் எனது அரசியலை பார்த்துக் கொள்கின்றேன். ஆனால் மக்களுக்கு வீடு கிடைப்பதென்றால் நான் சந்தோஷப்படுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையில் அமைதியை கொண்டுவராது எனவும் இலங்கையின் வளர்ச்சிக்கு பங்களிக்காது என்றும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையின் முழு விவரம் பின்வருமாறு: சிஸ்டம் சேஞ்சை முன்வைத்து ஆட்சிப்பீடம் ஏறியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு அத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் அடாத்தாக பிடித்த பல காணிகளில் ராணுவத்தினரின் உதவியுடன் புத்த கோயில்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இவற்றை தடுத்து நிறுத்தாமல் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்த விகாரைகளை இன்னும் ஆதரித்து செயற்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் தையிட்டில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து தமிழ் மக்களின் எதிர்ப்பையும் மீறி சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. நயினாதேவில் இருக்கும் நாகவிகாரையின் விகாராதிபதி இந்த காணிகள் விகாரைக்கு உரித்தானதில்லை என்பதையும் அதில் கட்டப்பட்டிருக்கும் விகாரை சட்டவிரோதமானது என்பதையும் தமிழ் மக்கள் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்லர் என்பதையும் அவர்கள் தம்முடன் அன்புடன் பழகுகின்றார்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதுடன் 53 வருடங்களாக தாம் இந்த பிரதேசத்தில் வசித்து அந்த மக்களுடன் பழகி வருகின்ற என்ற அடிப்படையிலும் தையிட்டி நாகவிகாரை கட்டுமானமானது சட்டவிரோதமானது என்றும் சிங்கள மக்களுக்கு சிங்கள மொழி மூலம் அளித்துள்ள பேட்டியில் கூறியிருக்கின்றார்.
நிலைமை அவ்வாறு இருக்க சட்டவிரோதமான விடயங்களை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் சட்ட ரீதியாக அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகளை கொடுப்பதை விடுத்து தொடர்ந்து அந்த மக்களுடன் பேரம் பேசுவதும் வேறு இடத்தில் காணிகள் தருகின்றோம் என்று கூறுவதும் சட்டவிரோதத்திற்கு துணை போவதாகவே பொருள் கொள்ளப்படும். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல இடங்களில் புராதன பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு புத்த கோயில்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இது பௌத்த நாடு, நாங்கள் விரும்பி எதனையும் செய்யலாம் என்ற மனோபாவத்துடன் பெரும்பாலான புத்த பிக்குகளும் படையினரும் அவர்களுக்கு சாதகமான அரசியல்வாதிகளும் செயற்பட்டு வருவதானது நாட்டின் ஒற்றுமைக்கும் குந்தகமானது என்பதை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் சாசனத்தில் பௌத்தத்திற்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோரை மிக பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். மிக சொற்பமான அளவில் சிங்கள பௌத்த மக்களும் வாழ்கிறார்கள். ஆகவே அத்தகைய ஒரு பிரதேசத்தில் பௌத்தத்திற்கு முதலிடம் இருக்க வேண்டும் என்பது ஜனநாயக பூர்வமானதல்ல, நியாயமானதும் அல்ல. வடக்கு கிழக்கில் தற்பொழுது கட்டப்பட்டு வரும் புத்த கோயில்களின் சுற்றாடல்கள் அனைத்துமே தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழும் பிரதேசங்களாகும். இந்த பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் எவருமே கிடையாது. இவ்வாறான இடங்களில் புத்த கோயில்களை கட்டுவது என்பது புத்த பெருமானை அவமதிப்பதும் பௌத்தத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயலுமாகும். உங்களது இந்த கட்டுமானங்கள் அனைத்தையும் நோக்குகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுகின்ற உங்களது நோக்கம் எங்களுக்கு புரிகின்றது. ஒரு புறத்தில் சமத்துவம், சகோதரத்துவம், இனங்களுக்கிடையில் ஐக்கியம் பற்றி பேசும் உங்கள் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு துணை போவதென்பது நீங்கள் பேசுகின்ற விடயங்களை நிர்மூலமாக்குமே தவிர நாட்டில் ஐக்கியத்தை உருவாக்காது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்றுள்ளது. இலங்கையில் முந்தைய அரசாங்கங்களின் போது பல தமிழ் இளைஞர்களை நீண்ட காலமாக தடுத்து வைக்க வழிவகுத்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த முறை EPTP தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை குறிவைத்து ஒரு பரபரப்பான விடயமாக மாறியுள்ளது. சந்திரிகா மற்றும் ராஜபக்ச ஆட்சிகளின் போது அரசாங்கத்தை ஆதரித்த சக்தி வாய்ந்த அமைச்சரானவர் தற்போது அதே சட்டத்தின் கீழ் விளக்கமறியல் உத்தரவு விதிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக 72 மணி நேரம் அவரை தடுத்து வைக்க உத்தரவிடப்பட்ட விடயம் விதியின் முரண்பாடாக பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எனினும் 90 நாட்கள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் நீதிமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை டக்ளஸ் தேவானந்தாவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த கைதுக்கான உடனடி காரணம் 2020ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர் மகுந்துர மதுஷின் சக ஒருவரின் வசம் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு படையினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதுதான். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த பாதாள உலக குழு உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துப்பாக்கியை டக்ளஸ் தேவானந்தா தனக்கு கொடுத்தார் என்றும் பல கொலைகளை செய்ய அந்த துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வழக்கு தொடுப்பது சவாலானது என்பதால் டக்ளஸ் தேவானந்தா ஆயுதத்தை மகுந்துர மதுஷிடம் ஒப்படைத்ததை நேரில் கண்ட நபர்களை கைது செய்து அரச சாட்சிகளிடம் ஒப்படைக்க குற்றப்புலனாய்வுத்துறை இப்போது விரிவான விசாரணை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக டக்ளஸ் தேவானந்தாவை 90 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த CID அரசிடம் அனுமதி கோரியிருந்தாலும் பாதுகாப்பு உயர் தரப்புகளின் கட்டளையின் பிரகாரம் 72 மணி நேரத்திற்குள் விசாரணைகளை முடிக்க உத்தரவிட்டதாக தென்னிலங்கை ஊடகங்கள் மேற்கோள் காட்டுகின்றன. இருப்பினும் இந்த 72 மணி நேர விசாரணைகளில் டக்ளஸ் தேவானந்தமிடமிருந்து பழைய தகவல்களை பெறுவது CID அதிகாரிகளுக்கு கடுமையான சவாலாக இருந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜூன் 30, 1998 அன்று களுத்துறையில் உள்ள ஜாவத்த சிறைச்சாலையில் விடுதலை புலிகளின் சந்தேக நபர்கள் குழுவால் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும். அங்கு அவர் தலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மூளையின் நரம்பு மையங்களுக்கு சேதம் ஏற்பட்டது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுனில் பெரேரா உள்ளிட்ட மருத்துவர்கள் குழு 5 மணி நேர அறுவை சிகிச்சை செய்து அவரது உயிரை காப்பாற்றிய போதிலும் டக்ளஸின் நண்பர்கள் இந்த விபத்து அவருக்கு நினைவாற்றல் குறைபாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதனை விளக்கியுள்ளது. மேலும் 2001ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இலங்கை ராணுவம் 13.56 தானியங்கி துப்பாக்கிகளையும் கை துப்பாக்கிகள் உட்பட 6 சிறிய ஆயுதங்களையும் வழங்கியதற்கான ஆவண ஆதாரங்கள் உள்ளன. தற்போது இந்த ஆயுதங்களில் ஒன்று மட்டுமே பாதாள உலக உறுப்பினரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஆயுதங்கள் இன்னும் EPTP-இடம் உள்ளதா அல்லது வேறு தரப்பினரிடம் கைகளில் சென்றுள்ளதா என்பது குறித்தும் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இந்த நீண்டகால சர்ச்சைகளை ஆராய்ந்து உண்மைகளை கண்டறிய CID தரப்புக்கு அதிக காலம் தேவைப்படும் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவருக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கனிய வள திணைக்களத்தினால் அனுமதி அளிக்கப்பட்ட பாரிய மணல் வளச்சுரண்டல் ஒன்று இடம்பெற்று வருகின்றது.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு பாவடை கல்லாறு பகுதியில் பாரியளவில் மணல் அகழ்வதற்காக கனியவள திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இங்கு அகழப்படும் மணல்கள் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தாமல் வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நிலையில் மாவட்டத்தினைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்காமல் வெளி மாவட்டத்தினைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்கும் கனியவள திணைக்களத்தின் நடவடிக்கையினால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்டத்தின் மணல் அகழ்வு ஒப்பந்ததாரரான மகாலிங்கம் தயாபுரன் குறிப்பிட்டுள்ளார். உடையார்கட்டு பாவடை கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வதற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்களும் அனுமதி வழங்கிய போதும் கனியவள திணைக்களம் தனக்கான அனுமதியினை வழங்கவில்லை. இதற்கு முன்னர் வேறு இடங்களில் தனக்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கனியவள திணைக்களத்தினால் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வடமாகாண கனியவள திணைக்களத்தின் பணிப்பாளரின் உறவு முறையான ஒருவருக்கு உடையார்கட்டு பாவடை கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தனது அதிகார செல்வாக்கினை பயன்படுத்தி தனது உறவினர் ஒருவருக்கு வழங்கியுள்ளமை இந்த ஆட்சியிலும் ஊழல் தொடர்கின்றது என்பதை ஊடகங்களை அழைத்து தெரியப்படுத்தியுள்ளதுடன் உடையார்கட்டு குளத்திற்கு அருகில் குவிக்கப்பட்டிருக்கும் மணல் கும்பிகளையும் அழைத்துச் சென்று காட்டியுள்ளார். இதுவரை பாவடை கல்லாறு பகுதியில் இருந்து 500 டிப்பர் வரையான மணல்கள் ஏற்றப்பட்டுள்ளதுடன் 200 டிப்பர் மணல்கள் குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளன. சாதாரண ஒரு ஒப்பந்ததாரர் செய்ய முடியாத வேலையினை இந்த ஒப்பந்ததாரர் செய்வதற்கு கனியவள திணைக்களத்தின் பணிப்பாளர் அனுமதி வழங்கியுள்ளார். செல்வாக்கின் அடிப்படையிலே இங்கு மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. ஆற்று மணலினை அகழ்ந்து ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்திற்கு கொட்டுவதற்கு உளவியந்திரம் ஒன்றிற்கு 25,000 ரூபாவும் அந்த இடத்திலிருந்து டிப்பருக்கு 60,000 தொடக்கம் 65,000 வரையும் மணலுக்கான பெறுமதி கொடுக்கின்றனர். டிப்பர்காரர்கள் இதனை யாழ்ப்பாணத்திற்கு 95,000 ரூபாவிற்கு கொண்டு சென்று கொடுக்கின்றார்கள். இதில் உளவியந்திரக்காரர்களும் டிப்பர்காரர்களும் உரிய பெறுமதியில் பணம் வழங்கப்படவில்லை. மணலுக்கான ஒரு விலை கட்டுப்பாடு இங்கு இல்லை. இவ்வாறு உடையார்கட்டு குளத்திற்கு அருகில் உள்ள இடத்திற்கு மணல் ஏற்றிச் செல்லும் வீதி குன்றும் குழியுமாக காணப்படும் நிலையில் அங்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையானது கனியவள திணைக்கள அதிகாரியின் செல்வாக்கினை காட்டி நிற்கின்றது. இதேவேளை குறித்த மணல் அனுமதி பத்திரத்தினை வேறு மாவட்ட டிப்பர் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்துள்ள சம்பவம் கூட நடைபெற்றுள்ளது. நேற்று முன்தினம் கிளிநொச்சி கல்லாற்று பகுதியில் 4 டிப்பர்கள் இடம் மாறி மணல் ஏற்றியதற்காக போலீசாரால் பிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாங்கள் செய்தால் எங்களின் மணல் அகழ்விற்கான அனுமதி பத்திரத்தினை கனியவள திணைக்களத்தினர் ரத்து செய்து விடுவார்கள். பணிப்பாளரின் உறவினர் என்ற காரணத்தினால் இதனை கண்டுகொள்ளாத நிலை காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த பலரின் பெயர்களின் மணல் அகழ்விற்கான அனுமதியை பெற்று ஒரு தனிநபர் அனைத்தினையும் கையாண்டு மணல் வியாபாரத்தினை மேற்கொண்டு வருகின்றார். இவ்வாறு வடமாகாண கனியவள திணைக்களம் ஊழல் நிறைந்த ஒரு திணைக்களமாக காணப்படுகின்றது என்றும் இதனை இந்த அரசாங்கம் ஆய்வுக்குட்படுத்தி விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2025 ஆண்டு எனக்கு பாவடக்கல் ஆற்றுல அனுமதி வழங்கப்பட்டது. கனியவள திணைக்களத்தில் எனக்கு 2025 ஆண்டு அனுமதி வழங்கப்படவில்லை. இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிரேசண்டால் அவர் மயூரன் சேர்த்த தம்பியர் கனியவள திணைக்கள பணிப்பாளர் ஊடாக நிரேஷ் என்ற அவருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிரேஷ் என்றவருக்கு பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளார். அவர் நெருங்கிய சொந்த முறை உண்ட தம்பியார் முறை. இப்போ 2025 ஆண்டு எனக்கு பெர்மிட் வழங்கப்படையில் இதை நான் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இதன்றது. வேறு செல்வாக்கு அடிப்படையிலான் இவர் இப்படி பெரிய அளவில் செய்கிறார். 200 டிப்பருக்கு மேலே கிடக்கு. இப்போ ஒரு மாதத்துக்குள்ள இவர் 500 டிப்பர் வழியில் அனுப்பியிருக்கிறார். ஒரு மாதத்துக்குள்ளே 2 கோடி ரூபா உழைச்சிருக்கிறார். ஒரு வெளிநாட்டில் இருந்து கூட 2 கோடி ரூபா காசு ஒரு மாதத்தில் உழைக்கலாம். அப்போ நாங்களெல்லாம் அப்படி செய்யலாம். நிரேசன் அவர் தான் செய்யலாம். அவர் செய்கிறதுக்கு அவர் பணிப்பாளர் அவருக்கு எண்ணிலியண்ட செல்வாக்கு வழங்குறார். எந்த நேரத்திலையும் அவர்கிட்ட நிரேசன் வாகனத்தில் அவரை ஃபீல்டே கொண்டு காட்டுறது, டிபார்ட்மெண்ட் வாகனத்தில் கொண்டு காட்டுறது இல்லை. எங்களுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் வாகனத்தில் மாறுறது. ஆனால் அவருக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் வாகனத்தில் மாறல. அவர் நிரேசன் சொந்த வாகனத்தில் அவர் இங்கே வந்து சைட் பார்க்குறது. அப்படி செல்வாக்கள் பயன்படுத்தி தான் அவர் செய்கிறது. யாழ்ப்பாணம் போகுது. ஒடிஞ்ச பெர்மிட்டையும் கொடுத்து டிப்பர்காரருக்கு 65,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்றாங்க. 65,000 60,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்றாங்க. ஆனால் டிப்பர்கார் அங்கே கொண்டு 90க்கு பறித்து டிப்பர்கார் ஒன்றுமில்லாத தான் மாறாங்க. சரியாக நட்டம் டிப்பர்காருக்கு. ஒரு டிப்பர் இந்த மண்ணை வந்து ஒரு கட்டமைப்பின் ரேட்டில் கொடுக்குறாரு. இப்போ இனிலியன்ற லாபத்தில் கொடுத்தா டிப்பர்கார் சரியான எங்களுக்கே சொன்னவங்க எத்தனை பேர் என்ன செய்கிறேன்னா ஓட்டம் இல்லாதக்காண்டி ஓடம் பயங்கர நட்டத்திலான இவர் தாரர் ரெண்டு சொல்லி ஏதாவது முரண்பட்டான்னு சொன்னால் பெர்மிட்டையும் கிழிச்சறிஞ்சு போட்டு ஆக்களை கரைச்சி போடுவார். அப்படி அவங்களோட முரண்பாடு இல்லாது இருக்கிற ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற ஆக்களுக்கு
35,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல இவர் 25,000 ரூபா தான் டிராக்டருக்கு கொடுக்குறாரு. இது வந்து கொடுக்குறாரு. இதுலேருந்து 8 கிலோமீட்டர் போகணும் டிராக்டருக்கு. ஆனால் 35,000 ரூபா தான் முறையின்படி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டிராக்டர் வந்து 3 லோட் தான் ஓடும். 3 லோட் ஓடிச்சேன்னு சொன்னால் அவனுக்கு பயங்கர நட்டம் தான் வரும். இவ்வளோ தான் ரேட்டு தருவேன், ஓடுறேன்னா ஓடுங்க, இல்லைன்னா விடுங்கன்னு சொல்லி அவர் டிராக்டர்காரரையும் பயமுறுத்தி வச்சுக்கிறேன். வெயில் இறச்சாது தான் ஏற்றுறது. இப்போ போமிட்டை போட்டவர் விற்று கல்லாத்தில் 5 டிப்பர் பிடிபட்டுருக்கு. 1 லட்சம் ஒரு டிப்பருக்கு ஒரு நாளைக்கு 25,000 ரூபா படி போமிட்டை வேண்டி விற்று போட்டு அந்த டிப்பரை வெளியில் கல்லாத்தில் மண் ஏற்றி கல்லாத்து டிப்பரை இப்போ தர்மபுரம் பொலிசில் 5 டிப்பர் பிடிபட்டு நிற்கிது. அப்போ நாங்களெல்லாம் போமிட்டு விற்று பிடிச்சால் உடனடியாக இப்போ போமிட்டும் கேன்சர், ஜாட்டும் கேன்சர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆக்களுக்கு போமிட்டு கொடுத்தாலும் அவர் தான் இயக்குறது. நிரேஷ் தான் இயக்குறது. அப்போ இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இயக்குற ஆக்களுக்கு போமிட்டு இல்லை. போமிட்டு இங்கே இல்லை, வேறு இடத்த கொடுத்துருக்காங்க. வேறு இடங்களை கொடுத்துருக்காங்க. இங்கே உடையார்கட்டு பக்கம் எங்களுக்கெல்லாம் போமிட்டு நிப்பாட்டி. உடையார்கட்டு பக்கம் நிரேஷின் கோட்டைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா மயூரன் சேர்ட்ட பணிப்பாளர்கிட்ட தம்பியார் 2 கோடி ஃபுல்லாக உள்ளலாம். பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கு மதிப்பீடு இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொபைகனை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரஜாசக்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதன்படி மதிப்பீடு இல்லாமல் இந்த பணம் செலுத்தப்படும். முறையான மதிப்பீடு தேவையில்லாத குடும்பங்களுக்கு மிக விரைவில் இந்த பணம் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அமைச்சர் கூறினார். மேலும் பகுதியளவு சேதமடைந்த 1,20,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு முறையான மதிப்பீடுகளை நடத்த சுமார் 1 வருடம் ஆகலாம் என்பதால் நிவாரணம் வழங்குவதில் தாமதத்தை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் 5 லட்சம் இழப்பீட்டை யாராவது பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்றால் அவர்கள் முறையான மதிப்பீட்டை கோரலாம். அவர்கள் மதிப்பிடும் சேதத்தின் அளவை பொறுத்து இழப்பீட்டுத் தொகை பல மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சகல விடயங்களுக்கும் குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் எந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியாது. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து ஜனநாயகம், தனிமனித உரிமையை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. குறைபாடுகளை முன்வைப்பவர்கள் சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு தொடர்பில் ஊடகங்கள் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் ஆட்சியில் 6 மாத காலத்தை வரையறுத்து பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் தனிமனித சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராகவே பயன்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக அம்சங்கள் மற்றும் மனித உரிமைகளை உள்ளடக்கிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை ஏற்றுவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். இதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்ந்து விதைப்புரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்திரணி ஹர்ச குலரத்ன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கடந்த அரசு தயாரித்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்கள், தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு புதிய சட்டவரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து ஜனநாயகம், தனிமனித உரிமையை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும். பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. குறைபாடுகளை முன்வைப்பவர்கள் சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும். புதிய சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும். சகல விடயங்களுக்கும் குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் எந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியாது என்றார்.